மிஸ்டர் லேடிஸ் பார்வையாளர்களுக்கு வணக்கம். சுகமே சொல்க. இப்போ இன்னைக்கு நம்மளுடைய உணவு பழக்கத்தால நமக்கு ரத்தத்துல கொலஸ்ட்ரால் அளவு அதிகமாகுது. இந்த ரத்தத்தில் இருக்கக்கூடிய இந்த கொலஸ்ட்ரால் அளவை செரிமானம் பண்ணி வெளியே தள்ளுறதுக்கான அமைப்பு நம்ம உடல் இயக்கத்திலேயே இருக்கு. இருந்தாலும் இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்கு நான் சொல்றேன். எனக்கு 250 கலோரி சத்து இருந்தா இன்னைக்கு ஒரு நாள் வாழ்க்கையை நான் ஓட்ட முடியும்னா, நான் உள்ள அனுப்பக்கூடிய உணவுல 500 கலோரி சத்து இருக்கும் பட்சத்துல மீதி இருக்கக்கூடிய 250 கலோரியை என் உடல் என்ன பண்ணுதுன்னா சேமிச்சு வைக்குது. என்னவாக? கொழுப்பாக சேமிச்சு வைக்குது. இந்த சேமிப்புங்கிற விஷயத்துல இறைவன் படைப்பிலேயே எல்லா ஜீவராசிகளுக்கும் சத்துக்களை சேமிச்சு வைக்கிறதுக்கு ஒரு சிஸ்டம் இருக்கு. என்னைக்காவது கிடைக்காத பட்சத்துல அந்த சேர்த்து வச்சதை நம்மளுடைய எனர்ஜியா மாற்றி நம்ம உடலை இயக்கிறதுக்காக இயற்கையாகவே நம்ம உடல் அமைப்பு அப்படி இருக்கு. இப்போ ஒரு நாளைக்கு 250 தேவை, ஒரு நாளைக்கு 500 கலோரி உள்ள போனா பரவாயில்ல. தினந்தோறும் 500 கலோரி உள்ள போக போக என்ன ஆகுதுன்னா, இதை கொழுப்பா மாற்றி உடம்புல எங்கெல்லாம் ஸ்டோர் பண்ண முடியுமோ ரத்தம் அங்கெல்லாம் அதை தேக்கி வச்சு பாதுகாக்குது. இதுக்குதான் நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணாங்கன்னா விரதம்னு சொல்லி வச்சாங்க. வாரத்துக்கு ஒரு நாள் விரதம், அப்புறம் அந்த நாளைக்கு விரதம், இந்த நாளைக்கு விரதம், சில மதங்கள்ல நோன்பு, சில இதில் ஃபாஸ்டிங்னு சொல்லி இந்த மனிதர்களை சீரமைக்கிறதுக்காக சில பழக்க வழக்கங்கள் எல்லாம் வச்சு இந்த விரதம்ங்கிற ஒரு விஷயத்த வச்சு இந்த கொலஸ்ட்ரால் சேர்த்து வச்சிருக்க கொலஸ்ட்ரால் எல்லாம் செரிமானம் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பாக இதெல்லாம் ஏற்படுத்தினாங்க. ஆன்மீகத்தில் 90% மேலே சொல்லப்பட்ட விஷயம் நம்ம உடல் ஆரோக்கியத்தை மேன்மைப்படுத்துறதுக்காக மட்டும்தான். அதில் இருக்கக்கூடிய பழக்க வழக்கங்கள் எல்லாமே நம்ம ஆரோக்கியத்தை முன்னிறுத்தி தான் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இந்த சேர்ந்து போன கொழுப்பு காலப்போக்கில் என்ன ஆகுதுன்னா இறுகி போய் கெட்ட கொழுப்பாக மாறுது. இந்த கெட்ட கொழுப்பு பயன்பாட்டில் இல்லாததுனால அது அங்கங்கே தேங்கி கெட்டு போன கொழுப்பு, அதை கரைக்க முடியாது. எப்படி நம்ம உடல் தானே தனக்குத்தானே சீர் பண்ணக்கூடிய தன்மையால் கூட அதை கரைக்க முடியாத அளவில் சேர்ந்து போகுது. இப்போ இதுதான் பல இடங்கள்ல தேங்கி ஹார்ட்டினுடைய வால்வுல தேங்குது, அப்புறம் லிவர் மேலே தேங்குது, கிட்னி மேலே தேங்குது. எல்லா ஆர்கன்ஸ் மேலேயும் இந்த லிவர் இந்த ஃபேட்டி ஆகப்பட்டது அப்படியே மேலே ஒரு போர்வை போல போர்த்தி மூடிக்கிறது. அப்போ அந்த ஆர்கன்லேருந்து வெளிவர வேண்டிய ஆற்றல் குறையுது. அப்போ அதை சார்ந்த நோய்கள் வருது. இப்போ லிவர் மேலே தேங்கி இருந்துச்சுன்னா அந்த கொழுப்பு ஃபேட்டி லிவர்னு சொல்கிறோம். லிவருக்கு என்ன வேலை? பிளட்டை பியூரிஃபை பண்ணுற வேலையை அதால் செய்ய முடியாது. அப்போ பிளட்டில் இருக்க டாக்ஸினோட சுற்றிக்கிட்டு பல நோய்களே உண்டாக்கும், ஜாண்டிஸ் உட்பட. அப்போ இந்த கொலஸ்ட்ரால்லாம் வெறும் கொலஸ்ட்ரால் மட்டும் இல்லை, இந்த கொலஸ்ட்ராலால் பல தவறுகள் நடக்குது. ஹார்ட்டில் உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த வால்வில் இருக்கக்கூடிய இன்னரில் இருக்கக்கூடிய கோட்டடை கூட அதை டேமேஜ் பண்ணுது. அதில் ஒட்டுறது தான் அந்த கொலஸ்ட்ரால் வால்வில் பிளாக் ஆகிடுச்சு, வால்வு சுருங்கிடுச்சு சொல்கிறதுலாம் அதுதான் விஷயமே. அப்போ இதுக்கு எப்படி உள்ள அது சேர்ந்துச்சோ அப்படியே ரிவர்ஸில் வெளியே எடுக்கணும். அதுதான் மெத்தடு. எப்படின்னா ரத்தத்தின் மூலமாக தான் ரத்தம் கொண்டு போய் தான் அங்கெல்லாம் சேர்க்குது. அப்போது ரத்தத்தில் இருக்கக்கூடிய கொலஸ்ட்ரால் அளவை குறைக்கணும். அதை குறைக்க அது என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இந்த குறைபாடை நிவர்த்தி பண்ணிக்கிறதுக்காக எங்கெல்லாம் சேமித்து வச்சுருக்கோ அதையெல்லாம் சுரண்டி எடுத்து தன்னுடைய அந்த கண்டென்ட்டை அது சமன்படுத்திக்கிட்டே வரும். அப்போ குறைக்க இன்னும் எடுக்க இங்கே குறைச்சிக்கிட்டே இருப்போம். ஒரு 70 நாளைக்குள்ளே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கான கெட்ட கொலஸ்ட்ரால் அளவு 600 இருந்தால் கூட சரி, ஆங்கில மருத்துவம் சொல்றது போல 150 லிமிட்டுக்கு கீழே வந்துடும். 70 நாள் சரி. இதுக்கப்புறம் ஒரு 2 வருஷம் கழிச்சு போய் கொலஸ்ட்ரால் செக் பண்ணாலும் நார்மலுக்குள்ளே தான் இருக்கும். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தவங்களுக்கு கொலஸ்ட்ரால் வெளிப்படுறதுக்கு பல ஆண்டுகள் ஆகும். சின்ன குழந்தையிலேருந்து அவங்களுக்கு சேமித்து வச்சுக்கிட்டு இருந்தது தான் 35-40 வயசில் காட்டுது. அப்போது இந்த 40 வயசில் நம்ம கண்டுபிடிச்ச இந்த கொலஸ்ட்ரால் அளவை 70 நாளில் நம்ம சீர் பண்ணிட்டோம்னா இந்த பிரச்சனையை அடுத்து நாம் சந்திக்கிறதுக்கு இன்னொரு 40 வருஷம் காத்திருக்கணும் அந்த லெவல் வர்றதுக்கு. அப்போ அந்த 40 வருஷம் வரைக்கும் கூட இந்த கொலஸ்ட்ரால் அளவில் மாறுபாடு இல்லாமல் நம்ம ரத்தம் மெயின்டைன் பண்ணிக்கிட்டே வரும். ஏன்னா இந்த ரூட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த வேறு பிரச்சனைக்கான வேரை முழுமையாக தீர்க்கிறதுல இருக்கிறது தான் சிகிச்சை. சமாதானப்படுத்தி மூடி வச்சு அதை டைலூட் பண்ணி அப்படி இப்படி பண்ணுறதெல்லாம் சிகிச்சை இல்லை. அதனால தான் பல விஷயங்களில் வாழ்நாள் பூரா மருத்துவம் எடுக்கணும்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் எனக்கு தெரிஞ்சு அது நோயே இல்லை, அதெல்லாம் குறைபாடு, சக்தி குறைபாடு. இந்த சத்து குறைபாடை நிவர்த்தி பண்ணிட்டோம்னா பல நோய்கள் எளிமையாக தீர்ந்துடும், சர்க்கரை நோய் உட்பட. ஆக இந்த கொலஸ்ட்ரால் விஷயத்துக்கு
நீங்க உணவுல எடுத்துக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இருக்குன்னு நீங்க அறிகுறி பார்த்துட்டீங்கன்னா, இந்த டீப் ஃப்ரைன்னு சொல்றாங்க இல்லையா, எண்ணெயில ஆழ்ந்து பொரிச்ச உணவு, அது மாமிசமாகட்டும், இல்லாட்டி வெஜிடேரியன்ல கூட வடை, பூரி, இது போல எண்ணெயில் முழுக்க பொரிச்ச உணவுகளை அவாய்ட் பண்ணினா, அதை நிராகரிச்சிங்கன்னா, ரத்தத்தில் இருக்கக்கூடிய கொலஸ்ட்ரால் அளவை கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் முழுமையாக சேர்ந்துச்சு 500 ஆயிடுச்சு 600 ஆயிடுச்சுன்னா மருத்துவம் தான் ஒரே வழி. வராமல் தடுக்கணும்னா நம்ம நல்லா இருக்கும்போதே நம்மளுடைய உணவு பழக்கத்தில் எல்லாத்தையுமே ஒரு ஒழுக்கத்துக்குள்ளே கொண்டு வந்துட்டோம்னா, இப்போ பொரிச்ச உணவு சாப்பிடவே சாப்பிடாதீங்கன்னு சொல்லலை. மாசத்துல 2 நாள் சாப்பிட்டுட்டீங்கன்னா பரவாயில்ல. எப்போது பார்த்தாலுமே பொரிச்ச உணவே சாப்பிடும்போது உடல் தன்னைத்தானே சீர் பண்ணிக்கக்கூடிய தன்மை பலகீனம் அடையுது. அதுக்கு நாமளே காரணமாக அமைஞ்சிடக்கூடாது. அது நம்ம உடலுக்கு நம்ம செய்யக்கூடிய துரோகமாக மாறுது. ஆக நம்ம உடலை நம்ம நேசிக்கணும். நம்ம உடல் நமக்காக, நம்ம ஆன்மாவுக்காக இந்த உடல் வாழுது. இந்த வாழ்க்கை இறைவனுக்கு பயந்து, நம்ம நேர்மைக்கு பயந்து, சத்தியத்துக்கு பயந்து இந்த உணவு பழக்க வழக்கத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, இந்த உடல் என் பயணப்பாதை மிக 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 எளிதாக இருக்கும். நான் எந்திரின்னு என் மனம் சொன்னா என் உடல் எந்திரிக்கணும், உட்காருன்னு சொன்னா என் உடல் உட்காரணும். அப்படி எந்த நேரத்துக்கும் எந்த வேலைக்கும் தயாரான நிலையிலேயே நாம் ஆரோக்கியத்தை மேன்மைப்படுத்தி பேணி காப்போம், பாதுகாப்போம். நன்றி, வணக்கம். சுகமே சொல்க.